வணக்கம், நான் தான் உங்க கேட்குறேட்டுருங்க. எல்லாம் எப்படி நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம இப்போ இந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா ஸ்டாண்டிங் நின்று பண்ணுற மாதிரி தாங்க பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம அப்படியில் பார்த்தா உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம பைக்கில் எங்கே போகிறோம், என்ன விஷயம், என்ன இடவாடுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மயில்வாகனம், அதாவது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கோம். அதில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்வாகனத்துக்கு 2-3 கிட்டு, பெயிண்டிங்கு, சப்பு சவறு, ஃபுல்லாக ஒர்க்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க மயில்வாகனத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்வேர் ஆணிவேர் பிரித்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்காரு பாருங்க. ஒன்றுமே இல்லைங்க, உரிச்ச கோழி மாதிரி தாங்க இருக்காரு. ஸோ அக்வேர் ஆணிவேரை பிரித்து வச்சுருவாங்க நம்ம மயில்வாகனத்தை. சொல்ல போனால் அப்படி தாங்க இருக்காரு. இப்போ நம்ம இவரை கூட்டிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தா நம்ம நண்பர் வீட்டு தாங்க போகிறோம். அதான் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் ஒர்க்குக்கு நம்ம கிட்டலாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக கலத்தி நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோங்க. அது போக நம்ம 2 அலாய் வீல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீலில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. அது என்ன பெயிண்ட் வாங்கி அடிக்க போகிறோம், எங்கே போய் பெயிண்ட் வாங்க போகிறோம், பெயிண்ட் என்ன காஸ்ட், அதாவது என்ன ரூபாய் அமௌண்ட் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் என்ன பெயிண்ட் வாங்கி அடிக்க போகிறோம், அது கூட கிளியர் அடிக்க போகிறோம், அது ஒன்று வாங்கி அடிக்க போகிறாங்க. ஸோ என்ன கலர் அடிக்க போகிறோங்கிறது போக போக நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்சுங்க, தரமாக இருக்க போது. அது இல்லாமல் நம்ம இன்னொரு முக்கியமான மேட்ரு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பெயிண்டிங் கொடுத்ததில் நம்ம டேங்க் பீஸ், அதாவது அந்த டேங்குள்ள பார்ட்ஸ் மட்டும் தனியாக வந்திருக்குங்க. நமக்கு பெயிண்ட் ஃபினிஷ் பண்ணி மொத்தமாக வந்தாச்சு. அது நம்ம மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்குது அந்த கிட்டு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் பார்த்து அதையும் உங்களுக்கு காமிச்சாராங்க அது எப்படி இருக்குது. அந்த கிட்டையும் ஆச்சுன்னா பார்க்கலாங்க. ஒரு வழியாக நம்ம மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வண்டியை நம்ம உள்ளே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு என்ன கதைங்கிறத பார்ப்போங்க. ஒரே மாப்பிள்ளை வீட்டு வந்தாச்சுங்க. வண்டியை உள்ளே ஏற்றி விட்டுட்டு நம்ம கிட்டெல்லாம் என்ன பாருங்கள் செதறி கிடக்கு. இன்னும் அந்த பாடி சைடில் ஃபேரிங் கிட்டு கொஞ்சம் கிட்டு மட்டும் வரணுங்க. அது மட்டும் வந்துன்னா மொத்தமாக மாட்ட மாதிரி தாங்க இருக்கும். மற்றபடி இப்போ டேங்க் பீஸ் மட்டும் வந்துருக்கு. ஸோ டேங்க் பீஸை நம்ம பார்க்க போகிறோம். டேங்க் பீஸ் எப்படி இருக்குது ஃபினிஷிங்கை பார்க்கலாம். மாப்பிள்ளத்தில் எடுத்து வர சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெயிண்ட், அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் வேறு வாங்க போண்டிருக்கு. அதையும் வாங்குகிறோம். வாங்கி நம்ம பார்ப்போங்க என்ன அவுட்புட்டு வருது, எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோங்கிறது போக பார்க்கலாம் வாங்க. வானதாங்க நம்ம ட்ராப் பண்ணி விட்டாச்சுங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டில். அது மட்டும் நம்ம என்ன கதை பார்த்தா நம்ம கிட்டெல்லாம் எப்படி கிடக்குறது காட்டுறேங்க. கொஞ்சம் அப்படி இப்படி அதாவது டிஸ்கஸ்டிங்காக தாங்க கிடக்கும். நான் கிட்ட எப்படி கிடக்குன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாங்க. ஸோ கிட்டு நமக்கு இந்த மாதிரி தான் கிடக்கு. அதாவது செத்து சுண்ணாம்பாயி அவன் செத்துட்டான்டா அந்த மாதிரி தான் கிட்டு கிடக்கு. இவர்களை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிர் பிச்சு எடுக்க போகிறாங்க. மொத்தமாக டோட்டலாக அவரை ரெக்கவர் பண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி மொத்தமாக ரெக்கவர் பண்ணி நம்ம அங்கேருந்து பிடிச்சி இங்கே மாட்ட போகிறாங்க. ஸோ அதான் கதை. நம்ம மயிலானதை கொண்டு விட்டாச்சு. இப்போ கிராஸ் கார்டை காட்டுறோம் பாருங்கள். இதில் நம்ம போட்டிங் அடிக்க வேண்டிய இருக்குது. ஸோ இதாங்க நம்ம கிராஸ் கார்டு. ஸோ நம்ம பவர்ஃபுல்லுங்க. இதை நம்ம பைக்கை காக்கிற ஒரு கார்டுன்னே சொல்லாங்க இவருக்கு. ஸோ இவர் தாங்க அந்த கடவுள். இவர் தாங்க நம்ம பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவரை தான் நம்ம சைடில் மாட்டணும். அதுக்கு முன்னாடி ஃபேரிங் வர வேண்டிய இருக்குது. ஸோ ஃபேரிங்கு அப்புறம் தான் இவரை மாட்ட மாதிரி இருக்கும். முக்கியமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு கலர் அடிக்க வேண்டியிருக்குங்க. இந்த சட்டை இவருக்கு நல்லா இல்லை. ஸோ இது அதனால் இவருக்கு சட்டை இதை மாற்றிட்டு நம்ம ரெட் கலர் சட்டை போட போகிறோங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த பெயிண்டே வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீலில் பெயிண்ட் அடிக்க போகிறோங்க. வீல்லையும் ரெட்டு வர போகுது, கிராஸ் கார்ட்லையும் ரெட்டு வர போகுது, சின்ன சின்ன இடத்துல ரெட்டு வருங்க. பயங்கரமாக இருக்க போது பிளாக் வித் ரெட்டுங்க. நம்ம மயில்வாகனம் ஜொலிக்க போகிறாரு. அதுக்காக அப்படி இப்படி கிட்டே இருக்குங்க. சரி ஓகே, அப்போ நம்ம மாப்பிள்ளை வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி எங்கெல்லாம் போய் வாங்க போகிறோம், என்னென்ன விஷயங்கிறது, எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன ஸ்ப்ரே வாங்க போகிறோங்க போக நம்ம மோட்டோ பிளாகில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளை வந்துட்டாருங்க. மாப்பிள்ளை கூட பைக்கில் போக போகிறோம். அதாவது நம்ம பெயிண்ட் வாங்க போக போகிறோங்க. இனிமேல் தாங்க சம்பவமே, அதாவது வேட்டை ஆரம்பம் நண்பர்களே. சரி நம்ம மயில்வாகனம் உள்ள நிற்காரு. இப்போ நம்ம நேராக பெயிண்ட் வாங்க போகிறோம். பெயிண்ட் என்ன பெயிண்ட் வாங்க போகிறோம், என்ன ஒரே ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வாங்க போகிறோம். கதைப்படி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படி ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டும் ஒரு கிளியர் பெயிண்ட்டும் வாங்க போகிறோம். எல்லாம் பெயிண்டில் கொடுப்போம். பட் நம்ம அப்படி இல்லைங்க, பெயிண்ட் வாங்கி தாங்க அடிக்க போகிறோம். நம்மளே வீடை கலத்தி நம்மளே தரமாக அடித்து நம்மளே, அது மட்டும் இல்லாமல் கிராஸ் கார்ட்லேயுமே நம்மளே தரமாக அடிக்க போகிறோம். கிராஸ் கார்டு அடித்து ஜம்முன்னு பறத்த விட போகிறோங்க. ஒரு வழியாக காய்ஸ் இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துடுவோங்க. அதாவது பெயிண்ட் கடைக்கிட்ட வந்துடும். ஸோ பெயிண்ட் கடையில் போய் கேட்டு எடுத்து அந்தளவு வாங்கிட்டு அந்தளவு போய் நம்மளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தாங்க இருக்கும். இந்த இது கேண்டி ப்ரௌன் மற்ற V4 கேண்டி ப்ரௌன் V4 அந்த ப்ரௌன் மாதிரி உள்ள மெட்டீரியல். சரி 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 சிகால்ச்சிருக்காங்களா அந்த மாதிரி வந்து அந்த மெட்டீரியல் இது நல்லா இருக்கும். இது அக்கா கேண்டி ப்ரௌன் இருக்கா? ஆமா அதுதாங்களா. வேற மிச்சம் கேண்டி ப்ரௌனும் கிளியரும் ஆனுங்களா? ஆமாம், மிச்சம் எல்லாம் ரெட்டும் வரும்போது படிச்சுட்டு இருக்குதா அந்த மாடு முட்டை மாதிரி இருக்கு. அதனால சரி ஓகே, இது கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது தானே.
காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்லாக் பாருங்கள், ஜம்முன்னு வச்சுருக்காங்க பெயிண்ட் கடையில். எல்லா கடையும் இருக்கும் போல தான் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. சும்மா கடையெல்லாம் ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒவ்வொரு நேமில் வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது கேண்டி ப்ரௌன். இதை கொஞ்சம் ஷைனிங் அடிக்கும் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் கலரில். ஸோ அது ஹோண்டா ப்ளூ நிறைய ஐட்டம் இருக்குங்க. கேட்லாக்கே பறத்திட்டுருக்கு. ஏகப்பட்ட கலர் இருக்குது பத்தியா. இது பளிச்சுன்னு உள்ள கலர் இருக்கு பாரு, எல்லோ ஆரஞ்சு. ஹெல்மெட் அடிக்கா எல்லோவா பேக்ல ஒன்று இருந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி கலர்லாம் அடிச்சா சாப்பிரியும் வாங்கலாம். சோப்ரீஸ், வி ஆர் ஃப்ரம் சோப்ரீஸ். இது மற்ற அந்த ஹை குவாலிட்டி 3D பிரிண்ட் போட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது கோல்டு டைப்ல இருக்கு, பரவாயில்ல. கேட்லாகே ஜம்முன் இருக்கா. சாம்பிள் போட்டு வச்சிருக்காங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு அடிச்சா எப்படி இருக்கும்னு. ஷீட் இருக்குன்னு ஆமாண்ணா வச்சிருக்கல. என்ன இருக்கு பத்தியா, என்னமாதா வாங்கணுமா, ஒரு விளையாடணுமா, வாங்கி விளையாடணுமா, ஜம்முன்னு இருக்க பத்தியா மிஷின். இந்த கன்னு உண்டுல, கன்னு நம்ம பெட்டரா இருக்கும் புரிஞ்சா. ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் இந்த கன்னு. இந்த கன் என்ன வரும், கீழே ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்ல இந்த ஸ்ப்ரேயை மாட்டி இதை அமுக்குனாலே உனக்கு இந்த இதை ப்ரெஸ் பண்ணா உனக்கு கன் இதுல வரும். கன் போலோல வரும். ப்ரெஷர் மத்த இது இருக்குல்ல, கம்ப்ரஸர் பிரிண்ட்ல அந்த ப்ரெஷர்ல வரும். அப்ப இதை முடிட்டால வைக்கணுமா. நன்றி, மீண்டும் வருக. பெயிண்ட் கடைகளுக்கு வந்து நிறைய கண்டென்ட் கிடைக்குமா. என்னமோ பாம்பு தோலா என்ன கிடைச்சிட்டா, நமக்கு இதை ஹெல்மெட்ல டிப் பண்ணணுமா. ஹெல்மெட்ல டிப் பண்ணா ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் மாதிரி இருக்குமா. இது டூப்ளிகேட் தானே இது. டிப்பிங் எடுத்தானே நல்லா பார்க்க ஒரு நேச்சுரலா இருக்கும் தானே. அப்ப இது நம்ம இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பாம்பு தோல் மாதிரி இருக்கா. பாம்பு உரிச்சு கூட தோலை மடக்கிச்சிருக்காங்க. ஜம்முன் இருக்காங்க பெயிண்ட் கடையில் வந்து. நான் மண்டவோடு ட்ரெண்டிங்கான உள்ள டிப்பிங்னா இருக்கா, தரமா இருக்கும் முக. இது என்னமாக்கா வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது, இங்க வந்து வாங்கிட்டு போகணும் அடிக்கடி. இனிமேல் அடிக்கடி ஒன்று இங்க பார்க்கலாமா. சரிம்மா, பெயிண்ட் ஏகப்பட்ட பெயிண்ட் கலர் இருக்குது. நம்ம கராஜில் எஸ்பி விஎஸ் கராஜில் எல்லாம் பண்ணி தரப்படுமா. அவ்வளோதான் உண்டு கதம்படி. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கிட்டு நம்ம ஆந்த வேல இருக்குங்க. சும்மா பெயிண்ட் இது தாங்க வாங்கியிருக்கோம். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா குரோமுசின்னு கிடக்குங்க. அதாவது ஒரு ஜாப்பனீஸ் பேரில் கொடுத்துருக்காங்க குரோமுசின்னு. ஸோ நம்ம இது தாங்க வாங்கிருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தாங்க என்னதுன்னா கிளியருங்க. ஸோ இதை நம்ம குளிக்கவே கூட, குளுக்குனா வெடிச்சிடும் மூஞ்சில். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டுங்க. ஸோ நம்ம இந்த 2 ப்ராடக்ட் தாங்க இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாங்க நம்ம அவுட்புட் எப்படி வரப்போகுது என்னங்கிறது நம்ம மயிலோகத்தில் போட்டு அதனால அவருக்கு ஷைனிங் பண்ணி அவ்வளோ பலப்படம் ஆக்க போகிறோங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்ப்போங்க. முக்கியமாக அது குளிங்கிடக்கூடாது, குளுங்கன்னா அந்த கேஸ் ஓவராக ஃபில்ட் ஆயிருங்க. அதனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போம். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் கொண்டு போகணும். ஸோ ஆக்சுவலாக பெயிண்ட் கடை நிற்கும் போதெல்லாம் பார்த்துருப்பாங்க எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு எங்களெல்லாம் பிரமிக்க வச்சுட்டுங்க. அங்கே இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ டிப்பிங் சப்பு சவர் இல்லாமல் அது இருந்துங்க. ஃபஸ்ட் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு 2 முன்னாடி போயிருக்கோங்க. அப்போ அந்த ஸ்டாக் அந்தளவுக்கு வரல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டாக் வந்திருக்குங்க, பயங்கரமாக நிறைய வந்திருக்குங்க. பார்க்கும்போது எங்களுக்கே ஓகே, அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்றோம் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு வந்துட்டுங்க. இனிமேல் நம்ம தெறிக்க விட்டுற வேண்டியதாங்க. வேறு வழியில் நம்ம மாப்பிள்ளை வீட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போங்க அங்கே என்ன கதைங்கிறத நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் பார்ப்போம் வாங்க. வழி நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி மாப்பிள்ளை வீட்டு வந்தாச்சுங்க. நம்ம என்ன இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வீடியோலாம். ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இப்போ எதில் அடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுறேன். இப்போ அடிக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க போகிறது நம்ம கிராஸ் கார்டு தான் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம கிராஸ் கார்டுக்கு அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதான கிட்டுக்கு அடிக்க வேண்டிய இருக்குது. முக்கியமாக நம்ம வீடு களத்தை அடிக்க வேண்டிய இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரெண்டு வீட தான் அடிக்க போகிறோம். அந்த ஃப்ரெண்டு வீட களத்தை ஃபுல்லாக அடிக்க வேண்டிய இருக்குது. ஸோ அந்த கிராஸ் கார்டை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ரெண்டு வீட பார்க்கலாங்க. சரி போக போக ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி போகுதுங்க டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஏன்னா வண்டியெல்லாம் கவர் பண்ணி நம்ம மொத்தமாக ஜம்முன்னு அடிக்க போகிறோம். வாங்க போக பார்க்கலாங்க. ஒரு வேளையாக பெயிண்ட்டு நம்ம அடிச்சிட்டோங்க. அதாவது நம்ம கிராஸ் கார்டு தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம், காட்டுறோம் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடித்து கிராஸ் கார்டு அடிச்சிருவோங்க. ஸோ நம்ம இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணோம். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி அது பெயிண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது கிராஸ் கார்டுக்கு அடிச்சிருவோம். அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெயிண்ட் தான் அடிச்சோம், கிளியர் அடிக்கல, கிளியர் கிடச்சா தான் அடிப்போம். எப்படி ஜொலிக்கிற பாருங்க, கிராஸ் கார்டு பயங்கரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைடில் 2 பேரிங் சைடில் வாங்கிட்டு கிட்டுங்க இது. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வடிக்கிட்டுங்க. ஆனால் மேட்டர் இல்லை, ஜம்முன்னு இருக்குங்க. இந்த கிட்டையும் நம்ம அடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ஃபிட் பண்ணுவோம் மாட்டி மயிலாளத்தில். கிராஸ் கார்டு பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீலை கலத்த போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்டு வீலை கலத்தி மொத்தமாக ஜம்முன்னு அடித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கிளியர் வாங்கி அடிக்க போகிறோம். ஸோ பைதாவே பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் வாங்கி அடிச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் தான் கிளியர் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ வீலை கலத்தி நம்ம இப்போதைக்கு நம்ம கிராஸ் கார்டு ஃபுல்லாக முடிஞ்சு இந்த வீலை கலத்தி லைட்டாக அந்த சோப் பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபினிஷிங்காக பார்க்கும்போது தாங்க தெரியுது லைட்டாக நம்ம கிளியர் அடித்து நம்ம லாஸ்ட் இதோட முடிக்க போகிறாங்க. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குது நம்ம நாளைக்கு நம்ம கிட்டு வருதுங்க. அதாவது நாளைக்கு நெக்ஸ்ட் டே நம்ம கிட்டு வருது. கிட்டே நம்ம மாட்ட போகிறோம் நம்ம மயிலாவனத்தில். ஃபுல் கிட்டே மாட்டிட்டு
நம்ம அடித்த பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கிறத நம்ம லாஸ்ட் பெரிய வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பெருசாக ஜம்முன்னு காட்டுவாங்க. மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரப்போகுதுங்க. முக்கியமாக அந்த வீடியோ நிறைய பாருங்கள். ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் இருட்டிட்டுங்க. அது ஒரு 6 மணி மேலே ஆகிட்டாலும் இருட்ட போது நம்ம இனிமேல் வீடியோ எடுத்தால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிளாரிட்டி நல்லா இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக அவுட்புட் வந்திருக்கு, ஜம்முன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.